வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிரானில ஜெட் எஸ்கேப் தான் பார்க்க போறோம். சோ அந்த கிரானி கேம் டெவலப்பர்ஸ் என்ன ஆனானுங்களே தெரியல, அப்டேட்டே விடல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சொட்டை கிழவி ரசிகர் மன்றம் அப்படின்ற ரசிகர் மன்றத்துல இருந்து தலைவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு கேம் உருவாக்கி இருக்காரு. அந்த கேமோட பேர் வந்து பாத்தீங்கன்னா கிரானி ரிவைவல். அதாவது ரிவைவல் அப்படின்னா அந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜில ஒருத்தர் செத்து போறான் அப்படின்னா ரிவைவ் பண்ணுவாங்கல்ல. சோ அது என்ன அர்த்தம்? சோ இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா வர வர காலம் மாற மாற இந்த கிரானி கேம் வந்து அப்டேட் வராதனால இந்த கேம் எல்லாரும் மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சொட்டை ரசிகர் மன்றத்துல ஜெட் எஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் உருவாக்கி இருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிரானி ஃபேன் மேட்ல ஜெட் எஸ்கேப் தான் பார்க்க போறோம். சோ கைஸ் வெல்கம் பேக் டு சொட்டை கேம். வீடியோ பார்க்கறவங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தெரிவிக்க விட்டுருங்க. வாங்க let's get into the gameplay video. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரானி ரசிகர்கள் கிரானியை விட்டு கொடுக்கவே மாட்டானுங்க. நீங்க அப்டேட் விடலாம், நானே அப்டேட் விடுறேன்னு சொல்லிட்டு விட்டுருக்கானுங்க. சோ கைஸ் ஜெட் எஸ்கேப் இது ரொம்ப விசித்திரமா இருக்க போது. ஏன்னா நம்ம எத்தனையோ எஸ்கேப் பார்த்திருக்கோம், ஆனா ஜெட் எஸ்கேப் பண்றது கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கோம். இது 5 புல்லட்டு சொட்டை இன்னைக்கு வேட்டையாட வேண்டியதான். ஓகே, இங்க ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஒண்ணுமே இல்ல. ஓகே, முதல்ல நம்ம சொட்டையை பார்த்துடலாம். மணியே மணி இது லேசர் டேய் போய் சொட்டை கேள்வி. இதெல்லாம் நீ எப்ப வீட்டுக்குள்ள போட்ட? ரொம்ப டெக்னாலஜி வளர்ந்துருச்சோ. இதுதான் ஏஐயோ. ஓ சொட்டை வந்துருச்சுங்க, பாத்துட்டேன். ஓகே, இங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். லேசர் ஐயோ வாய் வர போல இருக்கு. கட்டிங் பேடுங்க அது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சொட்டை வருது. ஐயோ கை வர இது ஆகுது. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தாவி இந்த பக்கம் போயிடலாம். ஓகே, சோ இங்க என்ன இருக்கு? என்ன இது சூரியன் ஒளியா? கட்டங்க. ஓ இங்கதான் ஜெட் இருக்கா? ஃப்ரெண்ட் பாத்துக்கோங்க, இந்த கட்டையை உடைச்சிட்டு லேசரை தாண்டி உள்ள போனா ஜெட்டு. நம்ம பாருங்க, தாய் கொடி, இந்தியன் நாட்டு கொடி இருக்கு. தாய் கொடி பறக்குது, தாய் கொடி பறக்குது, சொல்லு பெருமையா இருக்கு. ஓகே, என்னது உதவி செய்யுங்க அப்படின்னு போட்டிருக்கு. பாருங்க, யாரோ ஒருத்தர் ஆல்ரெடி சொட்டை கிளவிட்ட மாட்டி ஹெல்ப் அப்படின்னு நீங்க எழுதி வச்சிருக்கான். ஏன்டா எழுதுற கீழே எழுதுனா எவனாவது படிப்பான், இங்க எழுதுனா எவனாவது படிக்க முடியுமா? ஏன்டா இப்படி எழுதி வைக்கிறீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொட்டை வருது. சொட்டை நான் பார்க்கல. ஆமா, அந்த கிளிக்கு ரொம்ப கண்ணு தெரியாதுல்ல. அதனால வந்து சொட்டை கிளி வந்து தேடுது நம்மள. கிளவி இப்படிதான் இருக்கேன். சொட்டையை பாருங்க எப்படி வச்சிருக்கீங்க. எப்பா, ஆனா எத்தனை நாள் ஆனாலுமே இந்த சொட்டை மண்டையில ஒன்னும் முடிய வளர மாட்டேங்குது. முடி கொட்டி போய் மொட்டையும் ஆக மாட்டேங்குது. அந்த சொட்டையை வந்து இந்த சொட்டை கிளி கரெக்டா மெயின்டைன் பண்ணுது. அதாவது முடி வளரவும் வளர மாட்டேங்குது, கொட்டவும் மாட்டேங்குது. அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த சொட்டை மண்டையை கரெக்டா அந்த கிளி வந்து மெயின்டைன் பண்ணுது. டிராப்ஸ் இருக்குது நம்மளுக்கு. வெய் நான் அந்த பக்கமே வர மாட்டேனே. நம்மளை பார்த்துருச்சுங்க. நம்மளை பார்த்தா ஒரு பிஜிஎம் வரல, அது பேக்ரவுண்ட்ல பிளே ஆகுது. ஒரு அந்த சொட்டை நடிக்குது நம்மளை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி. கிளவி அவ்வளவு திறமையானால நீ. ஓகே, கிளவி அப்படியே டோர் ஆண்டி நிக்குது. நம்ம வந்து என்ன பண்ணலாம், கீழே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஓபன் தி டோர். ஓகே லெட்ஸ் கோ டவுன். ஐயோ, இந்த சொட்டை கிளவி வீட்டுல இருக்கிற காவாக்கெல்லாம் வர வேண்டியது இருக்கு. இதெல்லாம் ஒரு இதுவாடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க ஒரு பாக்ஸ். இது எப்படி திறக்கிறது? என்னடா எதுவுமே சொல்ல மாட்டான். எப்படி திறக்கிறது? மோஸ்டா ஹேமர் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேற என்ன இருக்கு இந்த கேம்ல? இந்த கேம்ல குரோபாரும் கிடையாது, அப்ப ஹேமர் தாங்க, டவுட்டே இல்ல. சோ இப்ப நம்ம ஹேமர் கண்டுபிடிக்கணும். கேஸ் செலின்னு இது என்னது? காக்கா. இவனெல்லாம் பார்த்து எத்தனை நாள் ஆயிடுச்சு. என்னடா காக்கா சாப்பாடு போடுறதா இல்லையா? அந்த கேள்வி போண்டா வாங்கி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்னு பார்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் இங்க மீட்டு தூங்கும், நல்லாவே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வந்து கீழ் வெளியே போலாம். என்னங்க இது புகலாம் வருது? லேசர். ஓகே, அதுனா புகலாம் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கட்டி விட்டுறலாம். ஓகே, எனக்கு இப்போ இது ஹேமர் வேணும், எனக்கு உதவி செய்யுங்க. ஹேமர் ஹேமர் ஹேமர். படிக்க சொன்னாங்களா? இந்த சொட்டை கிளி கொண்டாந்து நம்ம முடிச்சு விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலையில ஒரு மச்சம் இருக்கனால குழச்சிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க, நம்ம முதல்ல இந்த கன் பாட்டிங் வச்சிடலாம். நம்ம கண்ணு உருவாக போறது இல்ல. சரி, கிடைச்சிருச்சு, பக்கத்துலயே இருந்தனால சும்மா விட்டு விட்டேன். சரி வாங்க, இப்ப மேல போயிட்டு ஹேமர் தெரியலாம். நமக்கு ஹேமர் தான் முக்கியம். கிளம்பி ஹேமர் அப்படி எங்கதான் ஒழிச்சு வச்சிருக்கேன். நானும் சுத்தி வரேன், ஹேமர் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ இங்க லெட்டர் தான் இருக்கு. அந்த லெட்டர்லாம் படிக்கிறதுக்கு டைம் இல்ல. ஓகே ஃப்ரெண்ட், வாங்க இந்த வழியா போய் பார்க்கலாம் ஹேமர் இருக்கான்னு சொல்லிட்டு. ஓபன் தி டோர். ஓகே, என்னது லைட் ஸ்கெட்ச் இருக்கு. ஆனா பாருங்க, ஹேமர் தவிர வேற எல்லாமே இருக்குடா. ஆனா கைஸ் நம்மளுக்கு வேற எந்த பொருளும் கிடைச்ச மாதிரியும் தெரியல. ஹேமரும் பார்க்கல, வேற எதுவுமே பார்க்கல. காஜு அது இதுதான் தங்க வச்சிருப்பாங்க, அதுவையும் காணும். கிளவி எல்லாத்தையும் எங்க வச்சிருக்க சொல்லுங்க.
ஒருவேளை எடுத்தது ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கா கிளவி அப்படி கூட பண்ணாலும் பண்ணுங்க இந்த நாட்டு கிளவி போறத போறவன் ஸ்டைலா போதான் கிளவி ஸ்டைலு என்ன இது ஐயோ லேசர் இருக்கிறத மறந்துட்டேங்க ஓ லேசர்ல மாட்டி சேர்த்துட்டேங்க ஹோலி கோலி ஹோலி கோலி ஓகே பரவாயில்ல பிரச்சனை இல்ல லெட்ஸ் கோ டு டே 2 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டே 2க்கு வந்தாச்சு பரவாயில்ல டே 2ஆ இருந்தா என்ன 5ஆ இருந்தா என்ன தப்பிக்கிறோமா இல்லையான்றதான் மேட்டர் ஃப்ரெண்ட் ஓகே இங்க ஒரு பாக்ஸ் இருக்குங்க எப்பா அந்த பாத்ரூம் பார்க்கறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை அதுல வந்து இந்த கிளவி வாந்திலாம் அவர் எடுத்து வச்சிருக்கோம் அதை பார்க்கறதுக்கு நான் ஏன்டா கேமுக்கு வரணும் ஓகே இதுல என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லை மேல இங்க இருக்கும் ஹேமர் இல்ல எங்க தான்டா இருக்கு ஹேமரு ஃப்ரெண்ட் ஒரு கீழே இருக்கும் ஆமாங்க ஃப்ரெண்ட் கீழே இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகே இது என்னது வெப்பன் கீயா கிளவிய உனக்கு ஆப்பு இருக்குடி கிளவி இங்க பாரு கையில பாத்தியா இப்ப பாரு சொட்டைக்கு நீங்க இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேட்டை சொட்டையில நீ நான் எடுத்து அந்த ஊசியை குத்துன்னு குத்தி அந்த சொட்டை மண்டையில முடிய நீ வளர போகுது ஏன்னா வந்து அவ்வளவு ஊசி குத்த போறோம் ஊசி குத்தி முடிய வளர போற அளவுக்கு வந்து இந்த சொட்டையை போட்டு நீங்க என்ன பண்றன்றத பாருங்க ஓகே இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா வெப்பன் கேட்டு அப்படியே போலாம் லேசர் இருக்கு எல்லாம் எவ்வளவு உஷார் போறோம் ப்ரோ அங்க வந்து போட்டு வச்சிருக்கு ப்ரோ கரெக்டா நம்ம எங்கெங்க மாட்டுவோம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு இங்க வச்சா அவன் மாட்டிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கு அதை கிளவி மண்டையில முடியலன்னு பார்த்தா நான் அறிவு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு லைட்டா ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க கூட ஆமர் இருக்க வாய்ப்பு இருக்குங்க ஐயோ என்னங்க இது சரி ஓகே நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் முதல்ல குரோபார் எடுத்துக்கலாம் கிளவி இந்த குரோபார் வச்சு இந்த ஊசியை மாண்டையில குத்தல என் பேரு வீட்டுக்கு இல்லை ஓகே இப்ப கிளவி வந்து பாத்தீங்கன்னா இந்த சாவி போட்ட சத்தத்துக்கே வந்துடும் நினைக்கிறேன் நான் வரவே இல்லை ஒருவேளை உஷாராயிடுச்சு அது கிளவி அவ்வளவுதான் நீ உஷாராக கூடாது வர மாதிரி தெரியல ஃப்ரெண்ட் ஓ இவ்வளவு பிளானிங் பாருங்களா வா 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 கிளவி வா 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 வாய பாருங்களா எப்பா பல்லு வலிக்கு 10 மாசம் இருக்கும் போல 10 மாசம் 10 வருஷமே இருக்கும் கைஸ் தரிசனத்துக்கு ரெடி ஆயிருங்க மாரியம்மா சொட்டையம்மா மீனாட்சி அருள் குடுமா கஷ்டமா இருக்குமா என் சப்ஸ்கிரைபருக்கு நல்ல வாழ்வு வரணுமா அப்போ குளிர் சுட்டா ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு சம குளிர்ச்சி எவன்டா ஏசிய போட்டவன் ஐயோ ஆஃப் பண்ணுங்கடா என்ன குளிருது ஓகே ஓகே விளையாட்டு சொன்னாலும் நினைக்காதீங்க சொட்ட வண்டி சுட்டாலும் குளிருதுங்க அது ரொம்ப ஒரு மாதிரி வெயிலுக்கு நல்லா இதமா இருக்கு இப்ப வர வெயில் காலம் எத்தனை பேருக்கு வந்து குளிர்ச்சி அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க நைட்டு வந்து ரொம்ப வெக்கையா இருக்கு ப்ரோ தூக்கமே வரல அப்படின்னா அந்த வீடியோ வந்து நைட் நேரத்துல அந்த சொட்டை சுடுற சீனை மட்டும் பாருங்க உங்களுக்கே குளிர்ச்சி வந்துடும் அது எப்படின்னு தெரியலங்க ஆனா இது ஏதோ ஒரு மர்மம் இருக்கு இதுல ஏன்டா நைட் ஸ்கெட்ச் இருக்கு ஆனா பாருங்க ஆமர் தவிர வேற எல்லாமே இருக்குடா ஆனா கைஸ் நம்மளுக்கு வேற எந்த பொருள் கிடைச்ச மாதிரியும் தெரியல ஆமரும் பார்க்கல வேற எதுவுமே பார்க்கல காஜ்வீல் அது இதெல்லாம் அங்கங்க வச்சிருப்பானுங்க அதுவையும் காணும் கிளவி எல்லாத்தையும் எங்க வச்சிருக்க சொல்லுங்க ஒருவேளை எடுத்தது ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கா கிளவி அப்படி கூட பண்ணாலும்